அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி குச்சிக்கிழங்கு காட்டுக்கு ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். எண்ணெய் கரைசல் தான் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் கடலெண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே கொடுக்குறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், மல்லிகைப்பூ செடிக்கு கொடுக்க போகிறோம். இது கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. வேறு வழியாக கொடுத்தாலும் மண் நல்லா சத்தை எடுக்குது, செடி நல்லா கிளைகள் அருமையாக வருது. இப்போ தான் கவாத்து பண்ணி விட்ருக்குறோம். போன தடவை கவாத்து பண்ணி விட்டு எண்ணெய் கொடுக்க முடியும், நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. அதனால் இந்த தடவையும் எண்ணெய் கொடுத்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டுற இலை பில்லு எல்லாத்தையும் நம்ம உள்ளேயே போட்டுருவோம், எதையுமே வெளியே எடுக்கிறதில்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இதில் சாணப்பாசி கரைசல் அந்த மாதிரி ஒவ்வொரு சாணப்பாசி கரைசல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக செலவில்லாமல் விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அது எப்படிங்கிற வீடியோ லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ இதில் சாணப்பாசி கரைசல் உள்ளே ஊற்றி இருக்கோம், ப்ளஸ் எண்ணெய் கரைசல் இதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குச்சி நல்லா தெளிவாக இருக்குது. மல்லிகைப்பூ செடிக்கு அதுதான் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே என்னுடைய அனுபவ பதிவு தான். இப்போ நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை நம்மளே தயாரித்து நம்மளே கொடுத்துக்கிற லேபு நுண்ணுயிரினாவே லேபு, உரம்னாவே உரக்கடை, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே விவசாயி டு லேண்டு டு விவசாயி எல்லாருமே அவங்கவுங்களே அதை தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தயாரித்து கொடுக்கறதுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு டன்னேஜ் நல்லா கிடைக்கிது. உங்களுக்கு பூச்சி தாக்குதல்லேருந்து நோய் தாக்குதல்லேருந்து அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா ஒன்று ஒன்று நம்மளே தயாரித்து நம்மளே கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி இப்போ தான் வெட்டி விட்டு அரும்பு எடுக்குது. நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா மண்ணை வந்து இந்த மாதிரி நல்லா வளமாக வச்சுக்கணும். பார்த்துருப்பீங்க ஹியூமிக் நேற்று கொடுத்தது எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹியூமிக் பவுட்ரு, மீனமிலம், புண்ணாக்கு கரைசல் இப்போ நம்ம குடோனை கூட்டு கொண்டு போய் காட்டுறோம் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நல்லா கொடுக்கும்போது துளிர் நல்லா எடுக்கும். இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா காடு மூடிடும். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு சத்து கொடுக்குறோம், மண்ணை வளமாக வச்சுக்கிறோம். கெமிக்கல்னு போட்டோம்னாவே சோழி முடிச்சுட்ரும். பாருங்கள், எல்லாமே நம்மளே தான் இங்கே இடுபொருள் தயாரிக்கிறோம். அதனால் நமக்கு செலவு கிடையாது. பொருள் விற்கலினாலும் நட்டம் வராது. ஏன்னா முதலீடு அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்பு. என்றைக்கு உழைப்பை வந்து முதலீடாக வச்சுருந்தோம்னாலும் நமக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது, வெற்றி மட்டும்தான். ஏன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னாவே நமக்கு நாமே முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்காமல் எல்லாத்தையும் நம்மளே தயாரிச்சுக்கிறது தான் நம்மளுடைய இயற்கை விவசாயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமிக்கு, இது பாருங்கள் புண்ணாக்கு,